2017 வருஷம் ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி 11 நபர்களுக்கு மேல இருந்த ஒரு கூலிப்படை கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற கொடாநாடு எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சது. அங்க இருந்த 2 காவலாளிகளை கட்டி போட்டு கொள்ளையடிக்க போறாங்க. ஆனா பெரிய பொருட்கள் காணாம போகலன்னு அதிமுக அரசு அறிக்கை ஒன்று கொடுத்தது. ஆனா அந்த நள்ளிரவுல நடந்த சம்பவத்துல எஸ்டேட்டோட காவலாளியா இருந்த மூம் பகதூர் கொல்லப்படுறாரு. இன்னொரு காவலாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்படுகிறாரு. அதை தொடர்ந்து 4 மரணங்கள் இந்த வழக்கு நடக்கும் போது ஏற்படுது. சசிகலா 2017 பிப்ரவரி 15ஆம் தேதி சிறைக்கு போன நிலையில இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதிமுகவோட சக்தி வாய்ந்த தலைவர், குறிப்பா செல்லம்மா சின்னம்மான்னு அழைக்கப்பட்ட சசிகலா கடைசியில ஒரு ஓரங்கட்டப்பட்டாரு. ஜெயலலிதா இறந்த பின்னாடி அதிமுக வரலாற கொடநாட்டுக்கு முன் கொடநாட்டுக்கு பின் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பத்தின கதை தான் இது. நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிய அடுத்த ஒரு சின்ன கிராசிங்ல இருக்கிறது தான் கொடநாடு. இந்த பகுதியில முன்ன சொன்ன மாதிரி 2017 வருஷம் ஏப்ரல் 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவுல கொள்ளை, அதோட கொலை சம்பவம் ஒன்றும் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல ஜெயலலிதாவோட கார் ஓட்டுநர் கனகராஜ், வாளையார் மனோஜ், சயான் அடங்கின 11 பேர் ஈடுபட்டதா தெரிய வந்துச்சு. இதுல கார் ஓட்டுநர் கனகராஜ் 2017 வருஷம் ஏப்ரல் 29ஆம் தேதி சேலம் பக்கத்துல ஒரு வாகன விபத்துல மர்மமான முறையில உயிரிழந்தாரு. அதுக்கப்புறமா 2017 வருஷம் ஜூலை 3ஆம் தேதி கொடநாடு பங்களாவுல சிசிடிவி ஆபரேட்டரா வேலை பார்த்த தினேஷ் தன்னோட வீட்டிலேயே தற்கொலை செஞ்சுக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சிசிடிவி பதிவுகள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா 2021 வருஷம் அக்டோபர் 25ஆம் தேதி ஜெயலலிதாவோட கார் டிரைவர் கனகராஜோட சகோதரர் தனபால் அப்புறம் அவரோட உறவினர் ரமேஷ் 2 பேரையும் கைது செஞ்சாங்க. 2022 வருஷம் அக்டோபர் மாசம் 26ஆம் தேதி முதல் இந்த வழக்குல சிபிசிஐடி விசாரணை நடந்துச்சு. இந்த சூழல்ல இந்த வழக்கு தொடர்பா சயான் 1ஆம் தேதி பிப்ரவரி 2024 கோவை சிபிசிஐடி அலுவலகத்துல ஆஜரானாரு. இப்படி இந்த வழக்கு தொடர்பான விசாரணை காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. 2019 வருஷம் இந்த வழக்குல சந்தேகத்துக்கு இடமான வெவ்வேறு புள்ளிகளை இணைச்சி தெஹல்கா இணைய பத்திரிகையோட முன்னாள் ஆசிரியரான மேத்யூ சாமுவேல் வெளியிட்ட வீடியோ ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அந்த பேட்டியில சயானோ அவரோட நண்பரான வாளையார் மனோஜும் பேசியிருந்தாங்க. அதுல கொடநாடு சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்காக சயான், மனோஜ், மேத்யூ சாமுவேல் மேல வழக்குகள் கூட பாஞ்சது. கடந்த 1991-96 ஆட்சி காலத்துல அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால வாங்கப்பட்டதுதான் இந்த கொடநாடு எஸ்டேட். ஜெயலலிதாவோட மனசுக்கு நெருக்கமான ஒரு இடமா கொடநாடு எஸ்டேட் இருந்துச்சு. எப்பெல்லாம் ஜெயலலிதா மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஓய்வெடுக்க விருப்பப்பட்டாங்களோ அப்ப இந்த கொடநாடு எஸ்டேட்டுக்கு போவாங்க. சசிகலா ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுக்கு நிறைய செக்யூரிட்டி த்ரெட் இருந்துச்சு. அதாவது ஜன்னல் கதவு கூட திறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பாதுகாப்பான சுதந்திரமான இடம்னு வாங்கப்பட்டதுதான் இந்த கொடநாடு எஸ்டேட்னு சசிகலா ஒரு பேட்டியில சொல்றாங்க. அதிமுக வரலாற்றுல கொடநாடு எஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. முதல்வரா இருந்த காலகட்டத்திலையும்
எதிர்க்கட்சி தலைவியா இருந்த காலகட்டத்திலையும் பல முக்கிய முடிவுகளை கொடநாட்டுல இருந்துதான் ஜெயலலிதா எடுத்திருக்காங்க. இந்த சொத்தை வாங்க ஜெயலலிதா அப்புறம் சசிகலா கொடைக்கானல் போய் அந்த மலையில இருந்து அந்த சொத்தை பார்க்கிற ஒரு புகைப்படம் அப்போ நக்கீரன் வார இதழ்ல வெளியாகி அப்பவே பல சலசலப்புகளை உருவாக்கிச்சு. அப்புறம் அந்த சொத்து ஒரு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கொடநாடு எஸ்டேட் சொத்துல ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் முக்கிய பங்குதாரர்களா இருக்காங்க. அந்த நேரத்துல ரூபாய் 9 கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த சொத்தோட தற்போதைய மதிப்பு சுமார் 1000 கோடிக்கு மேலன்னு சொல்லப்படுது. சொல்ல போனா அதிமுக கட்சியோட உட்கட்சி பஞ்சாயத்து எல்லாம் நடக்கிற இடமா தான் இந்த கொடநாடு எஸ்டேட் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சாயத்து சம்பந்தமான வீடியோ ஆவணங்களை கைப்பற்ற கூட இந்த கொள்ளை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுக்கு போதிய ஆதாரம் இல்லைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்துல முக்கிய நபரா செயல்பட்டதா கூறப்படுற கனகராஜ்ங்கிறவரு ஜெயலலிதாவோட ஓட்டுநரா வேலை பார்த்தவர். அவர் சேலம் பக்கத்துல நடந்த விபத்துல மர்மமான முறையில உயிரிழந்தாரு. அவரோட பைக் கார் மேல மோதி இறந்து போனாரு. இந்த கொள்ளை வழக்குல தொடர்புடைய கேரளாவை சார்ந்த இன்னொரு நபரான சயான்கிறவரு போன காரும் கேரளாவுள்ள விபத்துக்குள்ளாச்சு. இந்த விபத்துல சயானோட மனைவியும் மகளும் இறந்து போனாங்க. சயான் மட்டும் காயத்தோட உயிர் தப்புனாரு. அப்புறம் கொடநாடு எஸ்டேட்ல சிசிடிவி கேமராவை கண்காணிச்சு வந்த நடு ஹைட்டியை சேர்ந்த தினேஷ்குமாருங்கிற ஒரு இளைஞரும் அவரோட வீட்டுல தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சிசிடிவி வேலை செய்யலங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. இப்படி தொடர்ந்து மரணங்கள் இந்த சம்பவத்தை ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதா மாத்திச்சு. இந்த வழக்குல முக்கிய சாட்சியான கிருஷ்ணா பகதூர், அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட கொடநாடு வாட்ச்மேன், இவரு இருக்கிற இடம் தற்போது வரைக்கும் தெரியலங்கிறது மேலும் சந்தேகத்தை கிளப்புது. இந்நிலையில கொடநாடு வழக்குல அடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மீண்டும் மறு விசாரணைய தொடங்கி முடுக்கி விட்டுச்சு. இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு உதகை நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்ப இந்த வழக்க முதல்ல இருந்து திரும்பி விசாரிக்க வேண்டி அரசு தரப்புல மனு தாக்கல் செஞ்சாங்க. தமிழ்நாடு அரசோட கோரிக்கைக்கு உதகை நீதிமன்றம் அனுமதி அளிச்சதால மறு விசாரணைய நடத்துறதுக்காக சயானுக்கு கோத்தகிரி போலீசார் அழைப்பாணைய அனுப்புனாங்க. இது தொடர்பான வழக்குல சயான், மனோஜ், திபு, சதீசன், சம்சீர் அலி, பிஜின், மனோஜ் சாமி, ஜிதின் ஜாய், உதயகுமார், சந்தோஷ் சாமி ஆகிய 10 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. இந்நிலையில கொடநாடு கொள்ளை வழக்குல முக்கிய குற்றவாளியான கனகராஜ் இறக்குறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து 7 முறை அழைப்பு வந்ததை இன்டர்போல் காவல்துறை உதவியோட சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சுக்கிட்டு வருவதா நீதிமன்றத்துல தகவலை சொன்னாங்க. அதே நேரம் கொடநாடு எஸ்டேட் வழக்கு மறுபடியும் தூசி தட்டப்படுவதை விரும்பாத அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில வெளிநடப்பு செஞ்சாங்க. இதுக்கு பதிலளிச்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடநாடு விவகாரத்துல உண்மையான குற்றவாளிங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளிச்சாரு. அதிமுக காரங்க நடவடிக்கைகளை பார்த்தா எங்கப்ப குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல கொடநாடு வழக்குல மறு விசாரணைக்கு எடப்பாடி ஏன் பயப்படுறாருன்னு ஒரு கேள்வியும் வந்துச்சு. அதாவது சஜீவன்கிற மர வியாபாரியோட பெயர் வந்திடுமோங்கிற
காரணம் சொல்லப்பட்டது. அதாவது இந்த சஜீவங்கிற ஆள் மேல மரக்கடத்தல் வழக்கு இருக்குது. அவருக்கு அதிமுகவுல மாநில வர்த்தக அணியில பதவி வேற கொடுத்திருந்தாங்க. கொடநாடு வழக்குல அவர் பெயரும் அடிபடுது. ஜெயலலிதாவோட போயஸ் கார்டன் அப்புறம் கொடநாடு பங்களாக்கு தேக்கு சந்தன மரங்களை சப்ளை செஞ்சது இவர்தான் சொல்லப்படுது. இதே நபர் தான் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கும் மர வேலைகளை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடியோட சகோதரரோட அவருக்கு நெருக்கம் உள்ளதாகவும் சொல்லப்படுது. எனவே இந்த வழக்குல எடப்பாடியோட சகோதரர் சேர்க்கப்பட்டு விடுவாரோன்னு எடப்பாடி தரப்பினர் அச்சப்படுறாங்க. புலன் விசாரணையில சஜீவன் ஏதாவது உளறிடுவாரோன்னு பயத்துல அதிமுக காரங்க இத அரசியலா மாத்த முயற்சி பண்றதா சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு கொடநாடு எஸ்டேட் பக்கத்துல இருக்கிற செல்போன் டவர் சிக்னலை அதிமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் கொள்ளையர்களோட செல்போன்ல பேசுனதுக்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா கொலை நடந்த விவரங்களை கொள்ளையர்கள் பகிர்ந்துகிட்ட உரையாடல் கூட கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதோட உண்மைத்தன்மை விசாரணைக்கு பிறகுதான் வெளியே வரும். பத்திரிகையாளர் மேத்யூ வெளியிட்ட வீடியோக்களுக்கு பிறகு சயானையும் வாளையார் மனோஜையும் எடப்பாடி பழனிசாமி அரசு கைது செஞ்சது. அப்போ எழும்பூர் நீதிமன்றத்துல அவங்கள ரிமாண்ட் செய்ய நீதிபதி மறுத்துட்டாரு. அவங்க மேல கூட்டத்தை கூட்டி கலவரம் செய்ய முயற்சி பண்ணினதா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா நீதிபதி அந்த கதையை ஏத்துக்கல. தொடக்கத்துல இருந்தே இந்த வழக்குல குளறுபடிகள் நடந்துச்சு. சசிகலாவுக்கு இந்த வழக்கால லாபம் கூட அடைஞ்சிடுவாங்கன்னு ஒரு பயம் எடப்பாடிக்கு இருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டா அரசியல் ரீதியா சசிகலாவுக்கு தான் லாபம். கொடநாடு வழக்குல சசிகலாவை சேர்க்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க சிறையில இருந்தாங்க. இதை வச்சு சசிகலா அரசியல் செய்ய முற்படலாம்னு அப்போது எதிர்பார்க்கப்பட்டது. யாராலும் நுழையவே முடியாத ஜெயலலிதாவோட கொடநாடு கோட்டைக்குள்ள நுழைஞ்சி கொள்ளை அடிச்சிட்டு கொலையும் செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிக்க முடியுதுன்னா அப்ப இருந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருந்ததுங்கிற இயல்பான கேள்வி ஒண்ணு எழுது. அப்ப இருந்த எடப்பாடி அரசு ஒரு விலை உயர்ந்த வாட்ச் அப்புறம் சில பொருட்களுக்காக நடந்த கொலை வழக்குன்னு இத முடிச்சு வச்சாங்க. இந்த வழக்க வெறும் வாட்சுக்காக இத்தனை கொலைங்களாங்கிறது நம்ப தகுந்ததா இல்ல. இந்த கொள்ளை சம்பவம் அதிமுக சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்ற நடத்தப்பட்டதா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த ஆவணங்கள் ஜெயலலிதா அவரோட மறைவுக்கு பின்னாடி சசிகலாவோட பாதுகாப்புல இருந்ததா சொல்லப்படுது. ஆனா எதிர்பாராத விதமா நடந்த வாட்ச்மேன் கொலை அப்புறமா நடந்த மர்ம மரணங்கள் சேர்ந்து இந்த பிரச்சனைய ஊதாகரமான ஒன்னா மாத்தி இருக்குது. அதிமுக வரலாற கொடநாட்டுக்கு முன் கொடநாட்டுக்கு பின் அப்படின்னு பிரிச்சா சசிகலா கொடநாட்டுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் நடத்தப்பட்ட விதம் இந்த நிகழ்வுகளை உண்மையா இருக்குமோன்னு என்ன தோணுது. அதாவது சசிகலா கஸ்டடியில இருந்த சில ஆவணங்களுக்காகத்தான் இந்த கொள்ளை சம்பவம் நடத்தப்பட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஜெயலலிதா மரணத்துல இருக்கிற மர்ம மாதிரியே கொடநாடு விவகாரத்துல நடந்த விஷயங்களும் இப்ப வரைக்குமே மர்மமா இருக்கு. இந்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல விசாரணை தொடங்கினப்ப இந்த கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 10 பேர்ல சயான், வாளையார் மனோஜ், உதயன், ஜித்தன், ஜெய் நீதிமன்றத்துல ஆஜரானாங்க. கொடநாடு வழக்குல கனகராஜ் செல்போன் பதிவுகள் தகவல் பரிமாற்றங்களை சேகரிக்க ட்ராய் ஒத்துழைப்பு அளிக்கலன்னு அரசு தரப்பு சொன்னது. அப்புறம் ட்ராயின் அனுமதி கேட்ட நிலையில ஒத்துழைப்பு
அழிக்கப்படாமல் இருப்பதா சொல்லப்பட்டது. கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக இதுவரை 303 பேர்கிட்ட தனிப்படை போலீஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் 23 ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நீதித்துறை மீதுள்ள மிகுந்த நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். ஒரே ஒரு லைக், உங்களின் உதவி எங்களை மேலும் மேலும் உயர்த்தும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.